வெல்லனும் கண்ணீர் கடந்திடலாம், இருக்கும் வர இன்பங்கள் சேர்த்திடலாம், இயேசுவுடன் துயரங்கள் பகிர்ந்திடலாம், துணிச்சலுடன் துன்பங்கள் அகற்றிடலாம், இது போதும் என்றே நினைத்திடலாம். மூணாவதாக கிருபையோட அடுத்த வேலை என்னென்னா, கிருபை அறிவு அளிக்குது, நமக்கு நாலேஜ் தருது. அதாவது அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்க்கும்போது அறிவின் சம்பூர்ணத்தினால்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் அறிவின் சம்பூர்ணத்தினால நம்மளை நிறைக்காரு. இந்த கிருபை நமக்கு அறிவு தருது. இந்த கிருபை ஒரு விசேஷித்த ஞானத்தை தருது. இந்த விசேஷித்த ஞானம் உலகத்தில் வாழுவதுக்கு நமக்கு உதவுது. இந்த ஒரு விசேஷித்த ஞானம் நமக்கு தேவனிடத்தில் சேர்றதுக்கு உதவுது. இந்த கிருபையினுடைய 3வது வேலை தான். கிருபையினுடைய முதல் வேலை நம்ம என்ன பார்த்தோம், அது பாவங்களை மன்னிக்கணும்னு பார்த்தோம். கிருபையினுடைய 2வது வேலை அது நம்மளுக்காக பரிந்து பேசுன்னு பார்த்தோம். ஆனாலும் கிருபையினுடைய பரிந்து பேசினாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம். அடுத்து அந்த கிருபையினுடைய 3வது வேலை என்னன்னா, அது அறிவை தருது, அது நாலேஜை தருது. நமக்கு அந்த நாலேஜ் என்ன சொல்கிறது, அந்த சம்பூர்ணமான ஒரு அறிவு அப்படின்னு சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-5 பார்க்குறோம். ஆண்டவர் இதை தான் சொல்கிறாரு, இந்த சம்பூர்ணமான ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. இந்த சம்பூர்ணமான ஞானம்னா என்ன, உலக பிரகாரமான ஞானம் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஞானம் ஒரு விசேஷித்தமானது. அதாவது நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், அவர்கள் கண் இருந்தும் காணாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம், அவர்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்குன்னுலாம் சொல்லியிருக்கோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லக்கூடிய காரியம், நம்மளை உணர்த்தக்கூடிய காரியம், என்னுடைய வருகைன்னு ஒன்று இருக்குது மகனே, அதற்காக நீ ஆயத்தப்படுன்னு சொல்லி அவர் உணர்த்துறாரு. இது ஒரு வருகையை குறித்து அறிந்து கொள்ளுகிறது ஒரு ஞானம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் சொன்ன காரியங்கள், இன்றைக்கி உலகத்தில் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் உண்டு. இந்த குரூப்லேயே இருப்பீங்க. இப்போது நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் வளர்ந்தவன். பெண்டிகோஸ்டே முறையில் வளர்ந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பெண்டிகோஸ்ட் முறையில் அவங்க சொல்லக்கூடிய மெயினான விஷயம் சின்ன வயசுலேருந்து அவங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசில் தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஞானம் எதன் மூலமாக வருதுன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாகவும் வருது, தேவனுடைய கிருபையினால் வருது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம்னு சொல்லுது, அது ஒரு விதமான ஞானம்னு தான் அதை நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதபடி இன்னைக்கு நிறைய இடத்துல போதனைகள் எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து மறைச்சி வச்சுறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் ஊழியெல்லாம் செய்துட்டு தன்னுடைய பணியை முடித்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 40 நாள் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க ஏசப்பா அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. அதை பார்த்த சாட்சிகள், அவங்க கூட இந்த அற்புதத்தை செய்ததை பார்த்தவங்க, அவர் சிலுவையில் மரிச்சதை பார்த்தவங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தவங்க யாருமே என்ன செய்யல, அவர் போன உடனே ஊழியத்துக்கு அவங்க புறப்பட்டு போகலை. அவங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டது, அவங்களுக்கு ஒரு கிருபை தேவைப்பட்டது, அவங்களுக்கு ஒரு சம்பூர்ண ஞானம் தேவைப்பட்டது. அதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. எங்கே காத்திருந்தாங்கன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, மேல் வீட்டு அறையில் அவங்க காத்திருந்தாங்க. மேல் வீட்டு அறையில் அவங்க காத்திருந்தாங்க. அந்த மேல் வீட்டு அறையில் அவங்களுக்கு அந்த ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய கிருபை அந்த இடத்துல பொழிஞ்சுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிடவே முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டும்
மட்டும்தான் ஒரு மனுஷனை பரிபூர்ணப்பட்டவனாய் மாற்ற முடியும். ஏன்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் பைபிள் சொல்லுது பட்ட மரம் அப்படின்னு சொல்லுது. நமக்கு பலன் இல்லாத ஒரு மண் பாண்டங்கள், நம்ம ஒரு மண் பாண்டம், நம்ம பலன் இல்லை, நம்மளால் நின்றுக்கிட முடியாது. ஆண்டோட கிருபை, அந்த கிருபை பரிசுத்தாவின் அபிஷேகம் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம ஒரு பாவம் செய்ய போகிறோம்னா கண்டித்து உணர்த்தணும். நம்ம இருதயம் அவ்வளோ தூரம் ஒரு மனிதன் நம்ம இருதயத்தில் இருந்து பேசுவான், நீ செய்கிறது பாவம், நீ செய்கிறது பாவம், இதை செய்யாத, நீ செய்கிறது பாவம்னு. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க இருதயத்தில். எப்பவுமே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தினால நிரப்பப்படுவாங்க. ஏன்னு சொன்னால், உலகத்தில் எவ்வளோ கவலைகள் இருக்கும், எவ்வளோ துன்பங்கள் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அந்த ஒரு சந்தோஷத்தை தராரு. அந்த சந்தோஷத்தின் மூலமாக அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மளை எல்லாவற்றிலையும் போதித்து நம்மளை வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். வருகைக்கு ஆயத்தப்படணும், கண்டிப்பாக ஆயத்தப்பட்டே ஆகணும். அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட துணையோடு ஆயத்தப்படணும். அதான் பைபிளில் சொல்லியிருக்கோம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அந்த தேற்றரவாளன் தான், பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் தான் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகம் உள்ளது பைபிளில் சொல்லி இருக்குது. அது கண்டிப்பாக அது நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். அப்போஸ்தலரில் நீங்கள் வாசிங்கன்னா தெளிவாக தெரியும், மேல் வீட்டு அறையில் காத்திருந்து எல்லாரும் அதை பெற்றுக்கிட்டாங்க. அவங்க பேசும்போது அவங்க அனுபவங்கள் எல்லாமே அந்த அப்போஸ்தலர் 1 நீங்கள் வாசிங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சணும், அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. அதே போல் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பவுல் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவங்களுக்குள்ள வந்த பிறகு இந்த பவுல் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, முதல்ல பவுல் அவர்களோட இது பார்த்தீங்கன்னா, அவர் கொல்லணும், கிறிஸ்தவர்களை கொல்லணும்னு சொல்லி தான் வந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்த போது, அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்ட போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய எஜுகேஷனை எல்லாம் அவர் ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். அப்போ பவுல் அவர்கள் பார்க்கும்போது அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் அவங்களுக்குள்ள வந்த பிறகு அவங்க எப்படிப்பட்ட அறிவுள்ளவர்களாக இருந்தாங்கன்னு பாருங்கள். அவங்க உலக பிரகாரமான அறிவு. பவுல் அவர்கள் 5 புக்கு தெளிவாக படிச்சிருக்காரு. ஆதியாகமம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புக்குலேயும் அவர் தரவாக இருந்தார். இந்த 5 புக்குலேயும் 613 சட்டம் இருக்குது. 613 சட்டம் தெரிந்தவராக இருந்தார் பைபிளில் உள்ள. அந்த 5 இதுலேயும் முக்கியமாக கட்டாயமாக யூதர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள்னு சொல்லி 218 சட்டம் இருந்தது. அதை பவுல் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அதே போல் உபச்சட்டங்கள்னு சொல்லி 365 சட்டம் இருந்தது. மொத்தம் 613 சட்டம் இருந்தது. இந்த உபச்சட்டங்கள் 365 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம். இது யூதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள், இதெல்லாம் தான். இதை பவுல் அவர்கள் இதெல்லாம் கற்று ஒரு நல்ல ஒரு உலக பிரகாரமாக நம்ம சொல்லணும்னா அவர் அவ்வளோ பெரிய பிரில்லியன்ட்னு சொல்லுவோம். அந்த அளவு திறமையான பவுல் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் தனக்குள்ள வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? குப்பை என்று எண்ணுகிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், நமக்கு கொஞ்சம் பணம் வந்தவுடனே, நமக்குன்னு சொன்னால் எனக்குன்னே வச்சுடுவேன், கொஞ்சம் பணம் வந்தவுடனே ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே, ஆண்டவர் நம்மளை ஒரு சின்ன ஒரு சந்தோஷ நாள் நிறைச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பேச்சுகள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் மாறிடுது. நமக்குள்ளாகவே நம்ம ஒரு பெரிய ஆளாக நம்ம நினச்சிடும். ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து சும்மா ஒரு இதுக்கு என்ன கொஞ்சம் காசெல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நமக்குள்ள ஒரு பெருமை வருது.
ஆனா இதெல்லாம் வந்து பவுல் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் குப்பைன்னு சொல்லி நினைச்சிட வேண்டியதான். சரியா? உலகத்துல பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை குறித்து, தேவனை அறிகிற அறிவை குறித்து சந்தோஷப்படுங்க. ஏசப்பாயை நம்ம கண்டுபிடிச்சோன்றதுக்காக சந்தோஷப்படணும். அதை குறித்து நம்ம பெருமை பாராட்டணும். ஏன்னா ஏசப்பாயை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அதை ஒரு கிருபையாக நமக்கு ஒவ்வொருத்தரும் தந்திருக்காரு. எவ்வளோ கிருபை யோசிச்சு பாருங்க. உலக மனுஷன் ஞானத்தை அடையும்படியாகவும் கடவுள்களை தேடியும் எவ்வளவோ போடுறாங்க. அவங்களுடைய கண்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. உண்மையிலே சொல்ல போனால் உலக மனுஷன் சொல்லும்போது நான் யாரையும் குற்றமாக சொல்லலை. நிறைய மனிதர்களுக்கு இன்னைக்கு தெரியல ஆண்டவர் எங்கன்னு தேடிட்டே போகிறாங்க. ஆனால் கிருபையாட்டு, கிரேஸ் ஆட்டு அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. நம்ம அப்பா அம்மா மூலமாக, நம்ம தாத்தா பாட்டி மூலமாகவும் அவரை நமக்கு வெளிப்படுத்திடுறாரு ஏசப்பா. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதனால் இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. சரி, அதனால் கண்டிப்பாக இந்த கிருபையினுடைய 3வது படியான அறிவு, சம்பூர்ண ஞானத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த சம்பூர்ண ஞானம்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம வருகைக்கு ஆயத்தமாக்க முடியும். பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை வந்து வருகைக்கு ஆயத்தமாக்க முடியும். அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது நம்மளை ஒரு பரிசுத்தமுள்ள மக்களை மாற்றுவார். வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துவார். சரியா? ஞானியாய் சுற்றி திரிந்தாலும், பெயரோடு புகழை சேர்த்தாலும், அரண்மனைகள் கட்டினாலும் மனதில் ஏக்கம் தீராதே. சாலமோன் ராஜா ஆனாலும், சகலமும் உன்வசம் என்றாலும், கொஞ்சம் நீ உற்று பார்த்தால் எதுவும்